வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிரெலோ லோட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி வந்து 24ஆம் தேதி 4வது மாதம் 2025. நமக்கு வியாழக்கிழமை நடைபெறுது. அதாவது கோர்னியா ப்ளஸ்ஸு ட்ரா நடைபெறுது. 570வது ட்ராவாக நடைபெறுது. இந்த 570வது ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 226 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒரே நம்பராக 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 26ம் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரே நம்பராக 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 92 21ன்னு எடுத்திருந்தோம். இந்த ஒன்றுக்கு பார்த்தா இங்கே 6 கொடுத்துருந்தோம்னா 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பராகவே கொடுத்து நம்ம 2 வின்னிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாக்ஸில் வந்து பிசி 26 பாஸ் ஆகிருக்கு. டெஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருச்சு. இல்லாட்டி ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். 286 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 826 அப்படின்னு வந்திருக்கும். பிசி வந்து நமக்கு 26ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 நம்பர் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 926லாம் எடுத்திருந்தோம். நீங்களே பாருங்கள். 3 நம்பருக்கு நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங்கில் 926லாம் எடுத்திருந்தோம். இதுலேயும் வந்து நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. 826 எடுத்திருந்தோம். 426 எடுத்திருந்தோம். டபுள்ஸு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தோம். வேணால் நமக்கு உள்ளர வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பருக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 26ங்கிறது வந்து பிசியில் பாஸ் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு வெற்றி தான். 4 நம்பர் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஏசி கொடுத்ததுலேயும் நம்ம 26 கொடுத்துருக்கோம். டபுள் வின்னிங் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து 26 27 எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 26 பாஸ் ஆகிருக்கு. ஏசியிலையும் 26 பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டு வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி தான் கொடுத்துருந்தோம். சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போது வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கோர்னியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நடைபெறுது கோர்னியா ப்ளஸ் ட்ரா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே தான் ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி நான் வந்து நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுப்பி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம எப்போதும் போல் சார்ட்டு பெண்டிங் நம்பர்ஸு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கலந்து தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் வந்து நம்ம 9 எடுத்திருக்கோம். பி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கி. சி போர்டு 7 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7 கணக்கில் வந்துச்சுன்னா சி போர்டு எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா பி போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. பி போர்டு 8ங்கிறது. ஏ போர்டில் நம்ம 0 எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏ போர்டில் 9ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 5 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து 1ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா
இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் வந்து 9 ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம், சப்போர்ட்டுக்கு 0 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 0, 9 2 நம்பருமே வர்றதுக்கு கூட இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக வந்து எப்போதும் போல் ஸ்ட்ராங்காகவே நம்ம கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 10,000% பெஸ்ட்டு நம்பராக இன்றைக்கி வந்து நம்ம ஆல் போர்டு எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 9-0ங்கிறது வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 9ஆம் நம்பரையும் 0வையும் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் வந்து பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து கெஸ்ஸிங் மட்டுமே தான், கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம பாட்ஸு நம்பராக நம்ம வந்து எடுத்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க, ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு 905 இது வந்து ஒரு பாட்ஸில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 905 ஒரு பாட்ஸ் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 0, 51 இந்த 2 நம்பருமே என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு நல்ல நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 905ஐயும் 051ஐயும் பாக்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே ப்ளே பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா டபுள்ஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 411 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 058 நல்ல நம்பராக இருக்கும். 058 எடுத்துக்கலாம். நமக்கு ஏ போர்டில் 5 வந்து, பி போர்டில் 8 வந்து, சி போர்டில் 7 வந்துச்சுன்னா 587 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்கலாம். 587. ஏ போர்டில் 8 வந்து, பி போர்டில் நமக்கு 0 வந்து, சி போர்டில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 804ம் நல்ல நம்பர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் மட்டுமே ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 097 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 097. 977 டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 977 நல்ல நம்பராக இருக்கும். டபுள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க, நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுக்குமே தெரியும் 159 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 4 வந்து, பி போர்டில் 6 வந்து, சி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 461 நல்ல நம்பர் தான். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கம்மியான நம்பர்ஸை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கிடைக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டுமே தான் நம்ம ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை நம்ம வந்து பார்க்கையில் வந்து கம்மியான நம்பராக மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். 41, 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நம்பர்ஸ் தான். 41, 97. அதே மாதிரி 51 எடுத்துக்கலாம். 05ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 05 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 08ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 08 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏ போர்டில் 9 வந்து, பி போர்டு சி போர்டு நமக்கு 1 வந்துச்சுன்னா 91 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம்.
ஏபிபிசிஏசி ஆல் போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம். 6 நம்பர்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். 41 97 51 05 08 91 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். எல்லாருக்குமே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 09 51 09 51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10 97 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 97 நல்ல நம்பர்ஸை மட்டுமே தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 477 டபுள்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா 477 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நமக்கு 0 9 4 1 09 41 94 77 10 97 09 51 அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக உங்களுக்காண்டி நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் ரெகுலராகவே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்த்தோம். 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.